என் கையில இருக்க தண்ணி எவ்வளவு சுத்தமா இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு இந்த இஷ்யூ பத்தி நம்ம பேசாம விட்டோம்னா நாளைக்கு நம்ம குடிக்கிற தண்ணி இந்த அளவுக்கு சுத்தமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலங்க. ரீசெண்டா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கேலவரப்பள்ளி டேமை பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப அதோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. எந்த அளவுக்குன்னா மக்களால அது கிட்டையே போக முடியலன்னு சொல்றாங்க. கண்ணாடி மாதிரி இருந்த தண்ணி இப்ப நுரையாலையும் கெட்ட வாடையாலையும் நிறைஞ்சதுக்கான காரணம் கர்நாடகால நிறைய மழை பெஞ்சதுனால தென்பெண்ணாய் ஆறு மூலியமா நிறைய தண்ணி அவரப்பள்ளி டேம்ல கலந்துருச்சு. அது கூடவே கழிவு நீர், சலவை ரசாயனங்கள், ஆர்கானிக் வேஸ்ட் மாதிரியான பொல்யூட்டட் வாட்டர் கலந்ததுனால தான் இப்போ இந்த நிலைமையில இருக்குன்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இது இல்லாம இண்டஸ்ட்ரி வேஸ்ட்டும் இதுல கலக்கப்படுதுன்னு நிறைய பேருக்கு கேள்வி இருந்துட்டு தான் இருக்கு. இந்த உலகம் நமக்கானது மட்டும் இல்லைங்க. ஆனா இந்த பொல்யூஷனால தண்ணியில இருக்க ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி மீன்கள் எல்லாம் உயிர் வாழ முடியாம இறந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த டேம்ல இருந்து வர தண்ணியை நம்பி தான் 8000 ஏக்கருக்கு மேல விவசாயம் நடந்துட்டு இருக்கு. இந்த தண்ணி மட்டும் மண்ணில் கலந்துச்சுன்னா மண்ணோட குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும், பயிர்கள் அஃபெக்ட் ஆகும். இது வெறும் அந்த மாவட்ட மக்களோட பிரச்சனை மட்டும் இல்லைங்க. நாளைக்கு நம்மளும் இதை ஃபேஸ் பண்ணலாம். சீக்கிரமாவே கவர்மெண்ட் இதுல ஸ்ட்ரிக்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி ரூட் காசை கண்டுபிடிச்சு பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க நம்புறேன். அண்ட் என்னதான் கவர்மெண்ட் இருந்தாலும் நம்மளும் ஆறுகளை குப்பை தொட்டி மாதிரி யூஸ் பண்றதை நிறுத்தியே ஆகணும். ஏன்னா கோல்டு இல்லாம கூட வாழ்ந்துடலாம், பெட்ரோல் இல்லைனா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா சுத்தமான தண்ணி இல்லைன்னா ஒரு நாள் கூட வாழ முடியாது. இந்த வீடியோவை ஒரு பாலிடிக்ஸாவோ ட்ரெண்டிங் டாபிக்காவோ பார்க்காம நம்ம எதிர்காலத்துக்காக பாருங்க. கன்சர்ன் அத்தாரிட்டிஸ் கண்ணில் படுற அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தண்ணி ப்ராப்பர்ட்டி இல்லைங்க, நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ட சேஃபா ஒப்படைக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒப்படைப்போம் நம்புறேன்.